Hello learners, this is Isai from Sri Velan Designs. இன்னைக்கு நாம ஆன்லைன் கிளாஸோட தேர்ட் டாபிக் அதாவது பேங்கிள் wrapping. ஸோ இன்னைக்கு அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி லாங் ஸ்கேல் அப்படி இல்லைனா எக்ஸாம் பேட் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நான் யூஸ் பண்ணுறது பெல்லோட பிங்க் கலர் சில்க் த்ரெட் தாங்க. ஸோ த்ரெட்டை ஒரு லைன் எடுத்து லெஃப்ட் ஹேண்டில் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும். கொஞ்சம் கேப் விட்டு பிடிச்சிக்கோங்க, பிகாஸ் லாஸ்ட்டில் வந்து நாட் போடணும். தென் ரைட் ஹேண்டில் சுற்ற ஆரம்பிக்கணும். ரொம்ப ஸ்லோவாகவே பண்ணுங்கள் நான் பண்ணுற மாதிரி. அப்போ தான் ஃபினிஷிங் நல்லா இருக்கும். போக போக உங்களுக்கு ஸ்பீட் வந்துடும். அடுத்து த்ரெட்டை சுற்றும் பொழுது ஒரு லைனுக்கு அடுத்து தான் இன்னொரு லைன் வர மாதிரி சுற்றணும். ஒன்றுக்கு மேலே ஒன்றா சுற்றிடக்கூடாது. மேபி கேப் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்றா சுற்றி எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங்கும் நல்லா வராது. பேங்கிளில் ரேப் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் எடுத்துருக்கிறது 4 கட் பேங்கிள். ஒரு 30 to 35 ஸ்டாண்ட்ஸ் எடுத்தால் போதும். பேங்கிள் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். இந்த மாதிரி சுற்றி எடுத்ததுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாட் போடுங்க. ஒரு 1லேருந்து 3 நாட் வரைக்கும் டைட்டாக போட்டுட்டு கம் வச்சுட்டு நாட் போட்ட மிச்ச த்ரெட்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இதை வந்து காய வைக்கணும், கொஞ்சம் நேரம் செட் ஆகணும், அந்த மாதிரிலாம் ஒன்றும் வேணாம். உடனே எடுத்து அந்த கம் போட்ட இடத்துல கரெக்டாக கட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ த்ரெட்டு நீட்டாக சுற்றி எடுத்துருக்கோன்னு. கரெக்டாக கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிஞ்சு போகாமல் இருக்கும். இல்லை கம் எனக்கு பத்தலை அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா கம்மை எக்ஸ்ட்ராவாக வச்சுட்டு 2 பக்கமுமே நீங்கள் வந்து கம் போட்டுட்டு பேங்கிள் எடுத்து மேலே வைக்கக்கூடாது, உள்ளோடி வச்சு ரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ரொம்ப பொறுமையாக ரேப் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் ஒரு லைனுக்கு அடுத்த லைனில் ரேப் பண்ணணும். இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் நான் எந்த அளவுக்கு ரேப் பண்ணி எடுத்திருக்கேன்னு, எந்த அளவுக்கு ஃபினிஷிங்கும் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. ஸோ இந்த அளவுக்கு நீட்டாக ரேப் பண்ணி எடுக்கணும். ஒரு சைடு ரேப் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்டிட்டு டைட்டாக பிடிச்சிக்கணும். நம்ம லூஸ் விட்டுட்டோம் அப்படின்னா ஒழுங்காக பேங்கிள் வராது. ஸோ டைட்டாக பிடிச்சிட்டு பொறுமையாக ரேப் பண்ணி எடுங்க. இப்போ நம்ம பிகினர் தான், ஸோ அதனால் ரொம்ப பொறுமையாகவே பண்ணுங்கள். போக போக உங்களுக்கு ஸ்பீட் தன்னால் வரும். அதுக்கப்புறம் நான் பிகினர் தான், இதே சைஸ் பேங்கிள் தான் எடுத்து நான் வந்து ரேப் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் எந்த பேங்கிள் வேணாலும் எடுத்து ரேப் பண்ணலாம். நான் எதுக்கு இந்த பேங்கிள் காட்டியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சுற்றும் போது கொஞ்சம் குட்டியாக இருக்கட்டும் அப்படின்றது தான். எடுத்தோடனே பெரிய பேங்கிள் எடுத்து சுற்றும் போது கொஞ்சம் ஃபினிஷிங் கிடைக்கல அப்படின்னா கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகும்ல. ஸோ அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு தான் இந்த மாதிரி நான் எடுத்து காமிச்சிருக்கேன். பாருங்கள் நம்ம எவ்வளோ த்ரெட் எடுத்தோம், ஒரு ஃபுல் பேங்கிளையுமே நம்ம வந்து கவர் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் தென் லாஸ்ட்டாக சுற்றும் போது ரொம்ப கவனமாக சுற்றுங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் சுற்றிட்டு நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னாலும் மொத்தமும் வந்து உங்களுக்கு வந்து லூஸ் விட்டுரும். இல்லை உங்களுக்கு வந்து ரொம்ப லூஸ் விடுற மாதிரி இருக்குது அப்படின்னா லைட்டாக உள்ளோடி கம் வேணால் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வச்சிடாதீங்க. இன்சைட் ஆஃப் பேங்கில் லைட்டாக கம் வச்சுட்டு ரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் அதை எப்போதும் பண்ணாதீங்க, ஃபினிஷிங் நல்லா இருக்காது. இப்போ லாஸ்ட்டில் கம் வச்சுட்டு நம்ம ஒட்டுறோம், இது கண்டிப்பாக பண்ணணும். அந்த கம் வச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத வந்து ஒன்று போல் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இதை வந்து ஒட்டி விடுங்க. கம் போட்டு ஒட்டினதுக்கப்புறமும் எனக்கு எக்ஸ்ட்ரா த்ரெட் இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. கம்மை சைடில் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. மேலே எடுத்துகிட்டு போய் த்ரெட்டை ஒட்டிடாதீங்க. இன்சைடு அதுக்கப்புறம் சைடில் மட்டும் ஒட்டிடுங்க. இப்போ பாருங்கள் பேங்கிள் எந்த அளவுக்கு நமக்கு நீட் ஃபினிஷிங்கோட கிடச்சிருக்குன்னு. இதே மாதிரி எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் டபுள் கலர் பார்க்கலாம். டாட்டா பை பாய்.